உன் தங்கச்சி உன்னை பார்க்க வந்திருக்கு. வா. யாரு? ரஞ்சித் உன்னை பார்க்க வந்திருக்கு. என்ன விஷயம்? வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. அப்பாவும் சித்தியும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நீ வந்து என்னன்னு கேளு. திவ்யா, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இதுல பேச்ச பாரு. ஏய், யாருமா கேக்குறீங்க? வாங்க வந்து 2 அடியை போடுங்க. போங்க, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஏயா, ரஞ்சிதத்தை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். ஆமா, அதுக்கு என்னப்பா? படிக்க தான் வைக்க மாட்டேன்ட்ட. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சேன். அவளும் உங்களுக்காக தறி ஓட்டி உழைச்சி போட்டது பத்தாதா? ஏதோ வெளியில போய் சம்பாரிச்சு சொந்த காலில் நிற்க நினைக்கிறா. அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? அவளை படிக்க வைக்க வேணான்னு சொன்னேன், கேட்டியா நீ? இவ படிச்ச படிப்புக்கு நான் எங்க மாப்பிள்ளை தேடுறது? இதுல வேலைக்கு வேற போகணும். ஏயா பணம்னு அலையிற? பெத்த பிள்ளைங்களோட பார்க்காம என்னையும் இவளையும் அட்டை மாதிரி உறிஞ்சி சம்பாரிச்சு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறிய. போகும்போது அள்ளிட்டா போற. ஏண்டி இதுக்குதான் போய் ஒன்ன நீங்க கூட்டிட்டு வந்தியா? எல்லாத்தையும் தங்கச்சி கொடுத்துட்டா என் பிள்ளைங்க நடுரோட நிக்கிறதா? கொஞ்சம் விட்டா நாங்க 2 பேரும் இந்த ஆளுக்கே பிறகலன்னு சொல்ல போல இருக்குது. நீ இது எங்க தாத்தன் சொத்து, எங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆமா, ஒழுவர வீடோ 2 தறியும் வச்சுட்டு போனாரு உங்க தாத்தன். நீயும் வீட்ல இல்லாம ஓடி போனவன் நியாயம் பேச வந்துட்டான். உன் தங்கச்சி மேல அவ்வளவு அக்கறைண்டா அவளை வேலை சேர்த்து விட்டு கல்யாணம் செஞ்சு வையே. ஏய், நீ சுமாரி. யோ, பொம்பளையில பேசிவிட்டு வேடிக்கை பார்க்குற இல்லை நீ. நானே விட்டு போனேன். நீங்கள் பண்ண குடும்பம் தாங்க முடியாமல் தானே போனேன். ஒருவேளை சோறு நல்ல சோறு போட்டிருப்பீங்களா? ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? பேசுறீங்க. போமா, போய் துணிமணி எடுத்து வேணுமா? போ. ஏய், கிறுக்கு போயில வயசு பொண்ணை எங்கடா கூட்டு போற? நீயே தங்க இடம் இல்லாம கண்ட இடத்துல அலையிற. இவளை கூட்டு போய் எங்க தங்க வைப்ப? போட்டோ விடுங்க, நமக்கு கல்யாண செலவாது மிச்சம் ஆகும். நீ வாயமுறி. ஏய், உனக்கு வைக்கிறதா நீ தங்கறதுக்கு முதல்ல இடத்த பாரு, அப்புறம் உன் தங்கச்சி கூட்டு போ. இப்போ இடத்த காலி பண்ணு. யோ, இப்படியே நான் இருந்துட மாட்டேன். நானும் உன்னோட பெரிய முதலாளியாவேன். அப்போ இருக்குது உனக்கு. கிழிச்ச போடா. ரஞ்சிதம், நீ ஒன்றும் பயப்படாத, தைரியமா இரு. நான் ஒரு வீட்டை வாடகை பிடிச்சிட்டு ஒன்று வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓ, அவளை மரியாதையாக வேலைக்கு அனுப்புங்க, இல்லை கொளுத்திடுவேன். இங்கேயம்மா உட்காந்துருக்க? வாணிகாக்கு வயிறு சரியில்லை, பின்னாடி போயிருக்காங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லை, முதலாளி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக சொன்னார். அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏம்மா, இந்த இருட்டுக்கெல்லாம் அங்கிட்டலாம் போகாதீங்க, பாம்பு பூச்சி இருக்க போகுது. போங்க. சரிண்ணே. ஒரு கக்கூசு கட்டி கொடுக்கறதுக்கு அழுகிறான். பா பா, எந்திரிப்பா, எந்திரி. மௌனம் போகுது. டெய்லி இதே வேலையா போச்சு. கையில வந்தது கூட தெரியாம. நீ என்ன வாங்க? வீட்டுக்கு 1 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. குடிக்க மட்டும் உனக்கு எங்க இருந்து தான் காசு வருதோ? கண்ட இடத்துல உளுந்து கிடக்குற. போய் படு போ. நீ ஏண்டி என்ன தூங்காம உட்காந்துருக்க? இல்லக்கா, நீ காலைல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க காசு கொடுத்தல. ஆமா. அப்பா நான் வாங்கிட்டு வரேன்னு போனாரு, இப்பதான்க்கா வராரு. கடை சாதி இருந்துச்சு, அதான் வாங்க. டாஸ்மார்க் மூடினா மட்டும் பிளாக்ல வாங்கி குடிச்சிட்டு வர தெரியுதுல்ல? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வர தெரியாது உனக்கு? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் பிளாக்ல விற்க. நீ வாமா, காலைல வாங்கி தரேன் உனக்கு. வா. அதான் வாங்கல. யாருங்க இந்த நேரத்தில்? நான் தான் சிவலிங்கம். தரங்க. திறந்தா தானங்க தெரியும். தரங்க. எங்க முருகேசன்? தலைவரே, இந்த நைட் நேரத்தில் சேவிங்கெல்லாம் பண்ண முடியாத, வீட்டுக்கு போயிட்டான். என்னங்க நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் காலைல தறிக்கு போகணும், தூக்கம் வேற வருது. தயவு செஞ்சு கிளம்புங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. அது காலில் ஒருத்தன் அடித்தோம்ல, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். போலீஸ் தேடிட்டு இருக்கு. வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அதான் காலையில் சேலம் போய் வக்கீல வச்சு ஜாமீன் வாங்கினோம். நைட்டு எங்கே தூங்குறதுன்னு தெரில, அதான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே இங்கே தங்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி சேலம் போகலான்னு. என்ன ரங்க நின்றுட்டுருக்கீங்க? உட்காருங்க. அப்புறம் சௌரியமா? ஏங்க, நல்லா விசாரிக்கிற நேரமாங்க இது. அப்புறம் நீங்கள் எந்த முதலாளிகிட்ட தெரிய விட்றீங்க? கரண்ட் ஆஃபீஸ் கோவிந்தராஜ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன், ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஊர்க்கிணத்தில் குளிக்கிறேன், துவைக்கிறேன். இது என் ஃப்ரெண்டோட கடை. நைட் ஆனால் இங்கே தூங்குறேன், காலையில் கிளம்பி போயிடுவேன். தயவு செஞ்சு வெளில போக, யாராவது பார்த்துட போகிறாங்க. அது சரி, உங்கள் தங்கச்சி படித்து முடிச்சிச்சாமே, எங்கே வேலைக்கு போகுது? அட, எங்கள் அப்பா எங்கெங்க வேலைக்கு அனுப்புகிறான்? இந்த ஊர்லேயே பெரிய வீடு, 10 தறி வச்சுருக்கக்கூடிய முதலாளியோட மகன். இப்படி வந்து அனாதை மாதிரி படுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, பெத்த அப்பனே தன்னோட பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தக்கூடிய அவலம். இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? என் குடும்பத்தை பற்றி பேசத்தான் இந்த நைட்டில் வந்து என்ன எழுப்புனீங்களா? உங்கள் குடும்பம் ஒன்றும் தனி இல்லைங்க, இந்த சமூகத்தோட சேர்ந்து தான் இருக்குது.
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் குறைகள் இது எல்லாமே தான் உங்கள் குடும்பத்தில் எதிரொலிக்குது. இப்போது உங்கள் அப்பாவுடைய பேராசைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக நீங்கள் போராட வரணும். என்ன தலைவரை, உங்கள் இயக்கத்துக்கு ராத்திரியோட ராத்திரி ஆள் சேர்க்க வந்துடுறீங்களா? நானும் 4 எழுத்து படிச்சிருக்கிறேன், நியூஸ் பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் மோசமான சரகெல்லாம் என்கிட்ட விற்க முடியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் மரமண்டையில் ஏறாது. அதையும் தாண்டி உங்களையும் உங்கள் ஆளுங்களையும் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன் எங்கள் சங்கத்தில் சேர்ந்தா போலீஸ்காரங்க சுற்றுவாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமாம், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் இயக்கத்துக்காரங்க 2 பேரை போலீஸ் சுட்டு கொண்டுச்சின்னு பேப்பரில் செய்தி வந்துச்சே. அதை பார்த்ததுக்கப்புறமும் நாங்கள் பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்? கொள்கைக்காக சாகிறதுல தப்பு இல்லைங்க. பசி பட்டினியில் சாகிறத விட இது எவ்வளவோ மேல். இந்த வன்முறையிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ நாங்கள் தான் வன்முறையை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுகிறீங்க. இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய சமுதாய மாற்றங்கள் எல்லாமே வன்முறையாலும் ரத்தத்தாலும் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளவு ஏன் பேசி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு அடிதடியும் ஆயுதமும் தான் தீர்வாக இருந்திருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தேவர்கள் அசுரர்களை ஆயுதம் ஏந்தித்தான் வென்றார்கள். நீங்கள் படித்தது இல்லையா? புராணமே வன்முறையை தான் போதிக்குது. இந்த புராண கதையிலெல்லாம் நிறையா டவுட் இருக்குது எங்களுக்கு. உண்மையா பொய்யான்னு நிறையா டவுட் இருக்குது. அப்பா, இதுலையாவது கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க. ஒரு கூலி போனஸ் பிரச்சனையோ முதலாளிகிட்ட பேசி அதை சரி பண்ணுறதை விட்டுட்டு ஒன்றா ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, முதலாளிகளை போட்டு அடிக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கூலியும் போனஸும் கேட்டால் எந்த முதலாளி சந்தோஷமாக தரான்? நட்ட கணக்கு தான் காட்டுறான். லேபர் ஆக்ட் படி கேட்டோம்னா வேலையை விட்டு தூக்குறான். சங்கம் தட்டி கடிச்சுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பயமுறுத்துறான். தொழிலாளிங்க வயிற்றில் அடிக்காமல் கூலி உயர்வும் போனஸும் கிடைச்சா நாங்கள் எதுக்கு போராட்டம் நடத்த போகிறோம், அடிதடி பண்ண போகிறோம்? தலைவரை, மணி 4:30 ஆயிடுச்சு, பஸ் வேறு வந்திருக்கும். தயவு செஞ்சு சீக்கிரமாக கிளம்புங்க. நல்ல கம்யூனிஸ்ட் வாய் தான், தொழிலாளர் பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. தூக்கம் வருது. நான் கிளம்புறேன். டைம் கிடைக்கும்போது இந்த புக்கை படிங்க. படிக்கிறேன். ரங்கன், அப்புறம் இந்த புத்தகத்தை கொஞ்சம் மறைச்சி வச்சு படிங்க. போலீஸ்காரங்க பார்த்தா உள்ளதுக்கு பிடிங்க, ஆளை விடுங்க. அடிங்க. ஹலோ தலைவரை, என்ன காரியம் பண்ணி இங்கே பாருங்க, சொல்கிறத கேளுங்க. ஹலோ தலைவரை. என்ன ரங்கா, காலையிலே புக்கும் கையுமா இருக்க? ஐயோ, சும்மாவே போய் கேஸ் போடுவாங்க. இவன் வேற ஏன் ட்ரைவ் கூட்டிட்டு போறானே. கல்யாணி, இதை பாரு, இது நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. சைஸ் போட்டு ஊதா கலர் வளையல் அந்த வளையல் எடுங்க. எதுக்கடி எல்லா வளையலும் எடுக்கிற? எடுத்து வரைக்கும் போதுவா? இப்போ என்னடி அவசரம்? அதான் கரண்ட் இல்லைல்ல. ஐயோ, முதலாளி வந்துட்டாருடி. வாடி போலாம். என்ன சங்கில வரும்போது காசு தரும். அண்ணா, நானும் சாயந்தரம் தரேன். ஏமா தறி நின்று போச்சுன்னா உள்ளே வர வேலை இல்லையா? ஒரு மணி நூல் எடுத்து பிடிச்சி வைக்க வேண்டியானே? அதுக்கு வேறு தனியாக உட்காருவீங்களா? ஆள் இல்லைனா போதும் உங்களுக்கு. போங்க போய் வேலையை பாருங்க. ஏப்பா, கரண்ட் போய் எவ்வளோ நேரம் ஆகுது? ஆயில் இன்ஜினை போடாமல் இங்கே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. மானம் முடம் போட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு. வெளிச்சம் இல்லாமல் எப்படி தறி ஓட்டுறது? அங்கே மார்க்கெட் தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சிருச்சா? கரண்ட் வரதுக்கு 4 மணி நேரம் ஆகும். நீ போய் முதல்ல அந்த பெல்ட்டை மாற்றி விட்டு டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடு. ஜன்னலுக்கு அதெல்லாம் திறந்து வைங்க, வெளிச்சம் வரும். ஜன்னல் கதவு வெளிச்சத்தில் எப்படி வேலை வேலை செய்வாங்க? செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. அப்புறம் என்ன, உங்கள் அப்பாட்ட வம்பிழுத்தியாமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையை சொன்னால் அவனுக்கு வலிக்குது. ரங்கண்ணே, என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவளும் போட்டிருக்கா. இருக்கட்டும். இருட்டில் ஒரு இளவும் தெரியல. முதலாளி வந்துட போகிறான், போய் வேலையை பாரு போ. போன்ட்ட சொன்னேன் பாரு, எதுக்கு சொல்கிறேன்னு கூட புரியாம. கல்யாணி, அண்ணன் நீ என்ன கலர் வளையல் வாங்கினு கேட்டுச்சு. யாரு அந்த முஞ்சா? சத்தியமா அதுவே வாங்கி தரலான்னு இருந்துச்சான். போய் வேலையை பாருடி, சித்தப்பா வர போறாரு. ஏய், அவர் போயிட்டாருடி. வளையல் வண்டி வெளில தான் நிற்குது, வா சீக்கிரம் வாடி. நான் சொல்கிறேன் முதலாளி, இருட்டு நேரத்தில் தறி ஓட்ட வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இருட்டுகளை தெரியாம மிஷினுகளை கையை விட்டு திவ்யா பிள்ளை கையை கட்டாயிருச்சு. அப்படியா? என்ன சொல்கிறேன்? ஒரே ரத்தமா ஊத்துது. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாங்க முதலாளி. வரண்டா. என்னாச்சுமா? மெதுவா. வா ஓடியா. சீக்கிரம் வாப்பா. வா. வண்டி ஸ்டார்ட் பண்றேன். நீ ஏறியா? அழாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். கையை கொடுங்கடா. கையை வாங்கிக்கப்பா. போட சீக்கிரம் பாத்துக்க போயிடலாம். ஏய் வேமா, மயங்கிருச்சு. சரி பாத்துக்க போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பொம்பளை புள்ள முதலாளி நாளைக்கு கல்யாணம் காட்சி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வாமா போ கையை சேர்த்தலாம் சேர்த்தலாம் பதறப்படாம இரு சேர்த்தலாம். அம்மா இப்போ எப்படிம்மா இருக்கு? உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவாங்க. கையெல்லாம் சேர்த்துருவாங்களாம்மா? அதெல்லாம் தெரியல, டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. கையை மறுபடியும் சேர்க்க முடியாதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, கட்டாயம் சேர்த்தலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் நீ ஃபேக்ட்ரிக்கு வந்து நூல் போடுவ பாரு. நீ சொன்ன சரிதானே? கூட்டிட்டு போனா தம்பி தங்கச்சிலாம் பத்திரமா பார்த்துக்கப்பா, குடிக்காதப்பா. தாய் இல்லாத பிள்ளை எப்படி கரை சேர்க்க போறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு தம்பி. இப்போ கையும் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு சேர்த்துருக்கீங்களே, பணம் ரொம்ப செலவாகுன்னு அவ்வளோ படத்துக்கு இருக்குது. என்ன செலவானாலும் முதலாளி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் அமைதியா இரு. ஐயா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி பாச்சுங்க ஐயா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். எப்படா இருக்கா? இப்போ தான் நினப்பு வந்துச்சு. மொத்த கை இல்லாமல் அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய டாக்டர்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் இப்படி வா. காலையிலே பேசிட்டேன். உசுரை காப்பாற்றுனதே பெரிய விஷயம், கையை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவள் தலைவிதி அவ்வளோதான், நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை காயம் ஆடுற வரைக்கும் நீ எங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. எத்தனை நாளானாலும் உன் செலவுக்கு நான் பணம் தரேன், சரியா? முதலாளி இன்னும் ஒரே ஒரு வாட்டி பெரிய டாக்டர்கிட்ட பேசி பாருங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம ஜிஹெச் கூட்டி போயிடுவோம், அங்கே செலவு கம்மி. ஜிஹெச்லாம் வேணாம்ப்பா, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கவனிச்சுக்கிற மாதிரி அங்கே கவனிக்க மாட்டாங்களா? செலவை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இந்த செலவுக்கு வச்சுக்க. இங்கேயே ரூம் எடுத்து தங்கினீங்கன்னா நிறைய செலவாகும். ஏற்ற மாதிரி லாட்ஜ் இருக்குது, அங்கே போய் தங்கிங்க, சரியா? சரி. இங்கே வா மாசி, இந்த வச்சுக்கோ. அல்லாத கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கப்பா, பார்த்துக்கிறேன், தைரியமாக இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களை தான் அந்த தர்மராசாவை நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி உட்கார். ரங்கா, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளைய நம்ம இங்கே சேர்த்துக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, புரியுதா? முக்கியமாக அந்த சங்கத்து ஆளுங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சால் நஷ்டீடாக பெரிய அமௌண்ட் கேட்பானுங்க. நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லைப்பா அவனுக்கு கேட்குற அமௌண்ட்லாம் கொடுக்குறதுக்கு. பேங்கில் லோன் போட்டு தானே தறி போட்டிருக்கேன். மாதம் மாதம் டியூ கட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. என்ன முதலாளி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? தாய் இல்லாத பொண்ணு முதலாளி. இனிமேல் யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? பாவம் இல்லையா? அவளுக்கு துரோகம் பண்ணால் நம்ம குடும்பம் விளங்காது முதலாளி. ஏய், நானும் அந்தளவு கல் மனசுக்காரனாடா. அந்த பிள்ளை கை போனதுக்கு நஷ்டீடாக ஒரு 20-30 கொடுத்துடலாம்டா. ஏன் நீ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அது விட்ற. 8 வருஷமாக நம்ம தறியே கதின்னு கிடந்துச்சு முதலாளி. பார்த்து செய்யுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, விடு. ஓகே, சொன்னதெல்லாம் மனசில் இருக்கட்டும். மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? உள்ளவையா துக்கம் தாங்கல, என்ன செய்யுது? பிள்ளைய பற்றி ஒரு நினப்பு இருக்குதாப்பா. உட்கார் உட்காரியா. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தம்பி, நான் என்ன செய்வேன்? குடியை நிறுத்து, எல்லாம் சரியாயிரும். முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. நீ நினைக்கிற மாதிரி முதலாளி ஒன்று நல்லவன் இல்லை. அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் உன் பொண்ணை கொண்டே சேர்த்தது. 10,000 20,000 கொடுத்து உன்னை ஏமாற்ற பார்க்குறான். அவன் நல்லவன் இல்லை, அவனை நம்பாத. நியாயமாக உன் பொண்ணோட கை போனதுக்கு அவன் ஒரு பெரிய தொகையை நஷ்டஈடாக கொடுக்கணும். முதலாளிகிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்காமல் நீ விடக்கூடாது, புரியுதா? தம்பி, அவன் முதலியை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். என் பொண்ணு உஷார் இல்லாமல் திரிஞ்சு கையை தொட்டுருக்கு. அவர் என்ன செய்வார்? அங்கே போய் அவரை பேசிட்டு முதலாளிலாம் சொல்லாதீங்க. இதோ நம்ம நேரம் நம்ம இப்படி ஆகணும்னு இருக்கு. இப்படி போதையில் இருந்தால் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது?
அட யாருங்க இப்ப சாதி பாக்குறா? ஆமா ஆமா, யாருங்க இப்ப சாதி பாக்குறா? அட யாருங்க இப்ப சாதி பாக்குறா? ஆமா யாருங்க இப்ப சாதி பாக்குறா? என்ன எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் விடியறதுக்குள்ள சேலத்துக்கு போய் ஆகணும். என்ன விஷயம்? எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு காமராஜர். அட யாருங்க இப்ப சாதி பாக்குறா? ஆமா ஆமா, யாருங்க இப்ப சாதி பாக்குறா? அட யாருங்க? யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு இருக்காமல் இவ்வளோ தூரம் வந்து விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே உங்களை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்ம தோழர்கள்ட்ட கலந்து பேசிட்டு காலையில் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். சரியா? தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த விவகாரத்தை நான் தான் இங்கே வந்து உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் என் முதலாளி கோவிந்தராஜ் என்னை பிழைக்க விட மாட்டான். சொல்ல மாட்டேன். சரியா? நீங்கள் போங்க. அழாத. அழாதீங்க அழாதீங்க. அந்த ரூமில் இருக்கு, போய் பாருங்க. போங்க. போ. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வாங்க. மேலே 2வது மாடி 8வது நம்பர் ரூம். யாருக்கும் தெரியுமா? சீக்கிரம் போய் பாருங்க. நான் சொல்லலை, அந்த கைப்பான பிரச்சனையை நம்மகிட்ட கொண்டு வந்தது இவர். நீங்க தானா? ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க தோழர். சூப்பர் தோழர். உங்களை மாதிரி தைரியமான ஆளுங்க தான் தேவை. முதலாளி எங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டிடலாம். என்ன தலைவர், யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னல. இவங்க நம்ம சங்கத்து ஆளுங்க தான், யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி, முதலாளி ஆளுங்க யாரும் நம்மளை பாத்துற போறாங்க. அதனால நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அங்கே வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. பயங்கர புத்திசாலியாக இருப்பார் பொழுது. கவனமாக இருக்கக்கூடாதா? எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? 8 வருஷமா. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது தெரியுமில்ல? தெரியும். ஏன் யாருமே அங்கே வந்து சொல்லலை? ஏங்க நீங்கள்லாம் யார்? எதுக்கு இதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் தறி சங்கத்து ஆளுங்க. நீ யார்? நானும் இந்த பிள்ளையும் ஒன்றா ஒரே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம். ஏப்பா, தறி ஃபேக்டரியில் நூல் போடுற பிள்ளைக்கு கை போயிருக்கு. இதெல்லாம் வந்து சங்கத்தில் சொல்ல மாட்டீங்களா? என்ன அமைதியாக இருக்க? உன் முதலாளி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்களாம் வந்திருக்கணும். முதலாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்ன வேலை பார்க்குறீங்க? மாட்டுத்தர வேலை பார்த்துக்கிட்டு. சொல்கிறாங்க முதலாளி, அந்த பிள்ளைக்கு கை போன விஷயம் தெரிஞ்சு சங்கத்துக்காரங்களாம் ஆளுங்களோட நேராக ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டாங்க. என்னடா சொல்கிற? எப்போ வந்தாங்க? இப்போதான் வந்த உடனே அந்த சங்கதியை ஏன் சங்கத்தில் சொல்லலைன்னு என்னையும் மிரட்டுறாங்க. அந்த உங்கள் முதலாளி கலவணி இப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே பேசல முதலாளி, அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். ஏதாவது சொன்னால் அடிச்சு மூஞ்சிலாம் உடச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ முதலாளி, ஏன் நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ மோசமான ஆளுகளாக இருக்கானு பார்த்தியா? அந்த பொண்ணுக்கு கை போனதை கண்டுபிடிச்சதும் இல்லாமல் எந்த தறி ஃபேக்டில் என்ன நடந்தாலும் கண்டுபிடிச்சிடானுங்கடா. இங்கே பாரு, இவனுக்கிட்ட மாட்டணும்னு வையே நம்மளை தொழில் பண்ண விட மாட்டானுங்கடா. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனுங்க நோண்டி நோண்டி விசாரிப்பானுங்க. நீ வாயை திறக்காத. நான் தலைவரை கூட்ட அங்கே வர்றேன். நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறோம். சரியா? அதை எடுத்துக்கிட்டு வாயா. கோவிந்து, டாக்டரை பார்த்து கட்டுப்பிடிச்சிட்டு போயிடலாமா? வாங்கண்ணே, இவனுக்கு பிரச்சனை முடிச்சு அப்புறம் பிரிச்சுக்கலாம். இவங்க தான். நீங்கள் எப்பப்போ வந்தீங்க? எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க? அங்கே வீட்டுக்கு வந்திருந்தா அங்கேயே பேசியிருக்கலாம்ல? ஆமாண்ணே, எங்கள் ஃபேக்ட்ரியில் நூல் கோக்குற பிள்ளைக்கு பெல்ட்டில் கை மாட்டி கை கட்டாயி போச்சுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புனீங்கல்ல, அங்கே வந்து பார்க்குறதுக்கு. என்னப்பா பேசுகிற? அடிபட்ட பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்க்க பார்ப்பாங்களா இல்லை உனக்கு தகவல் சொல்லிட்டு இருப்பாங்களா? எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வந்துட்டீங்கல்ல. எங்களுக்கு தெரியாமல் போயிருந்தா 5 10 கொடுத்து ஏமாற்றிருப்பீங்க. இந்த பாருங்க, ஏமாத்துறீங்கலாம் பேச வேண்டாம். இங்கே யாரையும் ஏமாற்ற வரல. சிவலிங்கம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோப்பா நஷ்ட ஈடு வாங்கி தரலான்னு இருக்க? நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது. பொண்ணை பெற்றவருக்கார அவர் கூப்பிட்டு கேளுங்க. தோழர், அவர் கூப்பிடுங்க. யோ, தோழர்லாம் என்ன கூப்பிடாதீங்க. நான் என் முதலாளி சொன்னதான் கேட்பேன். யோ இங்கே வாயா, முதலாளி கூப்பிட்றாருல. பாப்பா, ஏப்பா உன் பிள்ளைக்கு எவ்வளோ நஷ்டம் எதிர்பார்க்குற? கேட்குறாருல, சொல்லுங்க. சொல்லியா கேட்குறாருல? 3 லட்ச ரூபா கொடுங்க. எது? என் பிள்ளைய நான் கரை சேர்க்க முடியும். 3 லட்சமா? அவ்வளோ பணம் கொடுத்தா தறியை விற்று தலையில் துண்டை போட்டு நான் வேற எங்கேயாவது போக வேண்டியதான். தொழிலாளிக்கு நஷ்டம் ஈடு கொடுத்து எந்த முதலாளியும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அதுக்காக 3 லட்ச ரூபா கேட்டா எப்படிப்பா? அந்த ஷார்ட் பெல்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ நஷ்டம் ஈடு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஏழைங்க உயிரை மயிர் மாதிரி பார்க்குறது. கை இல்லாமல் பாவம் அந்த பொண்ணு காலம் பூரா. கம்மியாக தான் கேட்குறாரு, கொடுங்க. சரிப்பா, வார்த்தையை அளந்து பேசு. இங்கே பாரு, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. எங்கள் சங்கத்தாள்கிட்ட பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். 2 நாளில் பணம் வரலன்னா ஊருக்குள்ளே எந்த ஃபேக்ட்ரியும் ஓடாது. ஃபேக்ட்ரி ஓடாதா? பா
பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுகிறாங்கன்னு? நம்ம முதலாளிங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் இந்த பேச்சு பேசுவாங்களா? இவங்க எல்லாம் என்னமோ முதலாளிக்கு பணம் கொட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதலாளியாக இருந்து பார்த்தா தானே தெரியும். ஃபேக்ட்ரியை மூடுவன்றான். எனக்கு என்ன தெரியும்? வாங்கப்பா. அண்ணா உட்காருங்கண்ணா. மாப்பிள்ள வாங்க. என்ன லேட் ஆயிடுச்சா? ஒரே டிராஃபிக் ஜாம் மாமா. உட்காருங்க. நீ தான் போனாடா அப்பனா? ஆமாம் சார். உட்காருங்க. இந்த அடி. இல்லை வேணாம் முதலாளி. ஏய் குடிப்பா. தப்புங்க. ரொம்ப பிகு பண்ணாத. நீ சாராயம் குடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒஸ்தியான சரக்கு இதெல்லாம் வேற எங்கே அடி போகிற நீ? இந்தா புடியா சும்மா அடி. ஏப்பா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? வேணாம். இந்தா புடி அடிடா. ஒன்றும் தெரியாமல் நடிப்பான். சும்மா அடி, கூச்சப்படாத. ஏப்பா அம்மாசி, உன் பிள்ளைக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னேன். நீ எதுக்கு சங்கத்தாள் கிட்ட போன? ஐயோ முதலாளி, நான் உங்ககிட்ட போலிங்க முதலாளி. அந்த சங்கம் எந்த திசையில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க முதலாளி. உங்களை சாமி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேச்சை நான் மீறுவேன் முதலாளி. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? அதானே நான் தான் அப்போவே சொன்னேன் கோவிந்து, இவனுக்குலாம் அவ்வளோ தூரம் யோசிக்க தெரியாது. எவனோ தூண்டி விட்டுருக்கான். வா. இதில் ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து? கையெழுத்து போட தெரியாதா? இதுலேயே வை. இந்தாப்பா பாக்கெட்டில் வச்சுக்கோ பத்திரம். உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா நான் சும்மா விட்டுருவேண்ணே. உட்காரு. 30,000. என்னடா ரங்கா சந்தோஷமா? இந்தா இன்னும் கொஞ்சம் அடி. அதான் பணம் வாங்கிட்டில்ல, பாக்கெட் நிறையா கும்முன்னு பிதிங்கி நிற்கிதுவார் அதிர்ஷ்டக்காரன். ஏன் முதலாளி, இப்போ வெத்து பேப்பரில் கை நாட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டீங்க. விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு சங்கத்துக்காரங்க வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கேட்டா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய பார்த்து அப்பனே கை நீட்டி பணம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரங்க என்ன வந்து என்கிட்ட கேட்குறது? என் மாப்பிள்ளை எது கூப்பிட்டு வந்திருக்கேன்? அவர் என்ன சாதாரண ஆள் நினச்சிட்டு இருக்கியா? எஸ்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. சங்கத்தாளுங்க ஏதாவது ராங்கு பண்ணானுங்கன்னு வையே, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவாரு. ஏன்பா நீ எதுவும் நாளைக்கு மனசு மாதிரி சங்கத்தாளுகிட்ட உழையிட மாட்டேல்ல? ஐயோ முதலாளி, என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? என் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் மனசு மாற மாட்டேன். என்னைய போய் சந்தேகப்படுறீங்க முதலாளி. பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. நாளைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து உன் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி காரில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? தேங்க்ஸ்.